ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ நம்ம விடிஜி, அதாவது வசந்த் தமிழ் கேமிங் சேனலில் ரெட் ஃப்ளாட் அப்படின்ற கேம் போட்டிருப்போம். அந்த கேமோட எண்டிங்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பார்ட் 2 செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா சைனாவில் எழுதியிருக்கு, லாங்குவேஜ் மாறிட்டு இருக்கு போலியே, இருங்க இங்கிலீஷில் மாற்றிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் இன்ட்ரோ ரொம்ப இழுக்க விரும்பல. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த கேமோட வில்லன் பார்த்தீங்கன்னா, வில்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளவி. ஸோ அதுவே பயங்கரமான கான்செப்ட். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போன பாட்டில் எங்கே முடித்தோமோ அங்கேருந்து கரெக்டாக ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னன்னா மார்பிள் சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட். அதனால் அந்த மார்பிள் எங்கேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ 4வது மாடியிலேருந்து தான் கேட்குது. என்னடா அது, இவனுங்களே இந்த ரூம்குள்ளே போன்றானுங்களா? மார்பிள் இந்த ரூம்குள்ளே தான் சத்தம் கேட்குதாங்க. ஓகே, அப்போ இந்த ரூமுக்குள்ளே போய் போகணுமா? ஏன்னா அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். இட் வாண்ட் டு ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே, எது செக்கு தான் செக்யூரிட்டி ரூம். எது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கே அதுவா? ஐயோ, திரும்ப ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு போகணுமா? சரி ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எது த டோர் ஓப்பன். என்னடா சொல்கிறீங்க, டோர் திறந்துருச்சா? ஹவு இஸ் பாசிபிள்? ஒருவேளை அந்த நாட்டு கிளவியாக இருக்குமா? தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ பார்க்க பயங்கரமாக இருக்கு. குழந்த இந்தமாரி ஃபோட்டோ காட்டுங்கண்ணா. குழந்தைங்க இந்தமாரி காமிச்சா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஆனாவுனா பேயை கட்டிடுறானுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரூமு ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ரைட்டு. ஸோ இங்கே பார்த்தா எது எலி சத்தம் கேட்குது. வாட் வாஸ் த சவுண்டுன்னு கேட்குறான். அதான் எலி சத்தம்டா. இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஓகே, இந்த ரூம் போகலாம். என்ன இது? கீழே பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு பார்க்குறான்? கிளவி இருக்கான்னு பார்க்குறானா? கிளவி ஏன்டா நீ இப்படி தேடி பார்க்குற? இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. எலி எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சு. சரி, இங்கே எதுவும் நோட்டு இருக்குது, வாங்க படித்து பார்க்கலாம். ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். ரூம் நம்பர் 305க்கு போன்ற மாதிரி போட்டிருக்கு. அவ்வளோதான், ரூம் நம்பர் 305 அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ அப்படியே 305 போக வேண்டியதான். அதில் படித்து அதில் என்ன போட்டிருக்க போகுது? நான் 305 வாழ்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எனக்கு இப்படி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவானுங்க. அதை படித்தா நம்மளுக்கு தான் பீதியாகும். ஸோ அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக போவோம். என்ன தான் பார்த்துக்கலாமே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், அப்படியே ஈஸியாக போகலாம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. ஓகே, ஸோ 300க்கு வந்தாச்சு. 302, 303, 304, இங்கே இருக்குடா 305. என்னது, த டோர் இஸ் ஸ்ட்ரக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறது? ஏன்டா நான் போகிற எல்லா டோரும் ஸ்ட்ரக்காக இருக்குது. என்னது, பாத்ரூமில் ஓட்டை இருக்குது, அதோட எட்டி பாரு அப்படின்றாங்க. எட்டி பார்க்கணுமா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எட்டி பார்க்க சொல்லிட்டானுங்க. வாங்க எட்டி பார்க்கலாம். என்ன தெரிகிறது? கடிகாரம் இருக்குது. ஓகே, டோரில் எவனோ கட்டையை போட்டு வச்சுருக்காங்க. யாரா அவன்? அந்த கிளவி தான் நினைக்கிறேன். கிளவி எவ்வளோ உஷாராக கட்டை போட்டிருக்கு பாருங்களேன். இந்த கிளவியை நான் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டேன். ஆனால் இது ரொம்ப ஷார்ப்பான கிளவியாக இருக்குது. இந்த டோர் எப்படி தோந்துச்சு? இந்த டோர் மூடி தானே இருந்தது. கட்டை எப்படி கீழே வந்தது? என்னடா நடக்குது? ஐயோ, பயப்படுத்துறாடுகளே. ஹோலி கோலி, எங்க கிளவிங்க? எங்க செகண்ட்ல இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம்டா ப்ளீஸ்ரா. பயமா இருக்குடா. என்னது இது? கேமரா கீழே வந்துச்சு, எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு வேணாங்க, யூடியூப்லலாம் போட வேணாங்க. அம்மா, டோர் லாக் ஆயிடுச்சு. வேறு யார்? அந்த கிளவி தான். கிளவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன உன்னை பார்த்தா பயப்படுவோம் நினச்சா நீ? என்னடா அது ஃபோட்டோ ஃப்ரேமு? ஏதோ 2 குழந்தைங்க விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த கிளவி பார்க்குது பாருங்களேன். ரொம்ப நல்லா ஷார்ப்பாக அந்த கிளவி எல்லாரையும் நோட் பண்ணுது. அப்போ அது நம்மளே நோட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். எங்கேயாவது ஓரமாக இருந்து நம்ம கண்ணுக்கு தெரில, ஆனால் நம்மளை அறியாமலே அது நம்மளை நோட் பண்ணிகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒய் ஷீ இஸ் இன் ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. அது அதுக்கிட்ட போய் கேட்குறான். என்கிட்ட ஏன்டா கேட்குறேன்? நானா அதோட பையனா இல்லைனா அதோட வருங்கால புருஷனா? இது என்னது? இங்கே அந்த கிளவி எட்டி பார்க்குது. ஓகே, சாவி கிடச்சிச்சுங்க. பரவாயில்ல, இதுலேருந்து எஸ்கேப் எல்லாம் நினைக்கிறேன் இந்த சாவி வச்சு. இந்த சாவி இந்த டோருக்கா? ஓகே, திறக்கலாம் வாங்க. ஓப்பன் த டோர். ஹலோ, யாராக இருக்கீங்களா? சைனாவில் எழுதியிருக்கு. என்னது, என் மார்பிளை கூடு. அந்த கிளை மார்பிள் கேட்குது. அதை எழுதி வச்சிருக்கு பெயிண்டில். ஓகே, ஒரு மார்பிளுக்கு அடி கொலை செய்கிற நீ. இது என்னது?
ஏதோ சாவி கடிச்சிச்சிங்க அதுலேருந்து. ஓ இப்போ இந்த சாவி வந்து மெயின் டோர் திறக்கிறதுக்கா? அப்படி தான் நினைக்கிறேன். இதை திறக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க திறந்துக்கலாம். ஓகே அது எனஃப் ஃபுட்டேஜ் கோ டு ஸ்லீப். டே 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 வேணாண்டா போயிடலாம்டா. டே எவ்வளோடா ஃபுட்டேஜ்? அதான் கிளவியே ரெக்கார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஜம்ப்ஸ்கேர் பண்ணிச்சுல அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கிளவியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்னடா போடா கிளவி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. யூடியூப்பில் போட்டு ஃபேமஸ் ஆகுடா போடா. ரொம்ப பண்ணுறானே இவன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நேராக போயிட்டு இங்கே கேமரா செட் பண்ணிடலாம். ஓகே கேமரா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட் அடியில் போகலாம். இன்வெஸ்டிகேட் பண்ணுமா? ஓ இவனுக்கு பாத்ரூம் வருதாங்க. ஐயோ எந்த நேரத்தில் பாத்ரூம் வருது பாரு இவனுக்கு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? பாத்ரூம் போகிற நேரமாக இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே உட்காந்து போகணும் போல இருக்கு. போடா உட்கார்றா. ஐயோ புருக்குன்னு விட்றானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து புருக்குன்னு போயிட்டுருக்கோம். என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ தான்டா வயிறே சரியாக இருக்குது அப்படின்றான். ஓகே அப்புறம் நான் வந்து போயிட்டு நல்லா தூங்க போகிறேன் அப்படின்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகிறான். அப்பாடி ஒரு வழியாக ஊருக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தாங்க திருப்தியாக இருக்குது தம்பி. ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழுப்பா. எதுக்குப்பா பேய் வீட்டுக்கெலாம் வந்து எதுக்குப்பா உனக்கு இந்த பொழப்பு? கேட்டால் யூடியூப்பில் போட போகிறேன் ஃபேமஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபேமஸ் ஆகிறதா இருந்தால் வீடியோ போட்டு என்ன மாதிரி ஃபேமஸ் ஆகுங்கடா. பேயை வச்சு ஃபேமஸ் ஆகிறானுங்க பேயை வச்சு. ஓகே அப்படியே வந்து தூங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கோம். ஓகே ஏதோ டுப்புக்குன்னு கேட்டுச்சு சத்தம். டே என்னதுடா? டே சொல்லுங்கடா தம்பி பயமாக இருக்குதுடா. ஒத்துக்கிறேன்டா. டேய் என்னத்தை காட்ட போகிறானுக்கு தெரியலையே. என்ன அப்படி இருட்டாகவே இருக்கு. ஹலோ யாரா இருக்கீங்களா? ஓகே இருட்டாகவே இருக்குது பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ என்னத்தை காட்ட போகிறோம்? ஓ கேமரா கீழே வந்துச்சு. எலி தட்டி விட்டுருக்கோம் ஓகேங்களா. எலி இதுக்கெல்லாம் பய விட மாட்டேன். என்னது இது? கேமரா இஸ் நாக்ட் அவுட். எலி தட்டி விட்டுருக்கோம். ஓ பார்க்குறான் எப்படி கேமரா கீழே வந்துச்சு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் கேமரா ரெக்கார்டிங்லேயே தானே இருந்தது. பார்க்கலாமா? ஓகே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட். நாங்கள் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் செம்ம தில்லுடா உனக்கு. ஓ ஷீ ஹோலி கோலி ஹோலி கோலி ஹோலி கோலி ஹோலி கோலி. ஓ நோ ஃப்ரெண்ட். ஓ எங்க பெட்டடியில் போயிருக்குங்க அது. டேய் ஓடுறா தம்பி. ஐயோ பார்க்குது பயமாக இருக்கு. பார்க்காது நீ கிளவி. எனக்கு ஏன்னு தெரில. எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா பயமாக இருக்குங்க. எத்தனை பேருக்கு பயமாக இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை நான் தான் ரொம்ப பயப்படுறேன்னா? தம்பி 7 வயசாகுது இன்னும் பயந்துட்டு இருக்கியாடா தம்பி. நீ நைட்டு பாத்ரூம் தனியாக போக மாட்டேன். எங்கள் மம்மியை கூப்பிட்டு மம்மி வெளியில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஓகே நீட் டு கெட் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே தொரடா இவன் வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. கிளவிங்க. ஐயோ என்னங்க பண்ணுறது இப்போ? எங்க அதுக்கிட்ட போய் தாங்க ஆகணும். சந்தேகமே இல்லைங்க. கிளவி நான் உன் பேரை தெரியுமா? இந்த அப்பார்ட்மெண்ட் உந்துதான். நான் சொத்து எழுதி வாங்க வரல. என்னை வெளியே போயிட்டுரு ப்ளீஸ். நான் படித்து பெரிய பட்டதாரியாவை தவல. ஐயோ என்னங்க பண்ணுறது? ஓ இங்கே போய் ஒளியணுமா? ஏண்டா கக்கூஸ்லையாடா ஒளிவ? ஒளியறதுக்கு உனக்கு வேறு நல்ல இடம் கிடைக்கலையாடா? என்ன சத்தம் கேட்குது? தண்ணி ஆஃப் பண்ணுறாத. ஓகே பார்த்துட்டாளா? ஐயோ டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்கடா அடுத்து என்ன ஆகுன்ட்டு. சஸ்பெண்ட்லேயே கொள்றானுங்க. பேயாவது காட்டி தொலைங்கடா. இந்தமாதிரி இருட்டாக வச்சாலே பயமாக இருக்குடா. ஓகே என்ன மேலே இருந்தது ரத்தம் கொட்டுது. ஐயோ கடவுளே. எப்போ என்னடா பார்ட் 1 பயம் கொடுத்த வேலை பார்ட் 2 பயம் மட்டும் தான் கொடுத்துறீங்க. என்னடா இது? டேய் ஆத்தாடி ஏதோ கட்சினுங்க இது. எனக்கு அந்த கேள்வி எங்கே கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்சைட் டவுனுங்க. அதாவது பேய் உலகத்துக்கு நம்ம கூட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இடம்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதே இடம் தானே மாறிடுச்சு. ஆமாங்க பேய் உலகம். ஓ இப்போ நம்ம பேய் உலகத்துக்கு வர வந்துட்டோமா? டே சாதா உலகத்துலேயே அந்த கேள்வி டேஞ்சராக இருக்குது. இல்லை பேய் உலகமா? ஓ நோ எங்க அந்த கிளையோட உருவமே மாறிடுச்சுங்க. ஓ ஃப்ரெண்ட் ஓகே இப்போ வாங்க போகலாம். ஏங்க இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஒரு அப்சைட் டவுன் மாதிரியே இருக்குங்க. ஆனால்
ஓகே. ஏய் உள்ள விடுங்கடா டேய். ஏய் ஓ மை காட். ஏங்க என்ன உள்ளே விடலங்க. என்ன ஓ அந்த சைடு ஓடணுமா நான்? ஓகே 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 ரைட். இப்போ தான் புரியுது ஃப்ரெண்ட். நம்ம என்ன பண்ணோம், அப்படிக்கா ஓடணும், இப்படிக்கா ஓடக்கூடாது. இந்த சைடு லாக் ஆகிடுச்சு. சே சொல்ல மாட்டீங்களாடா முன்கூட்டியே. ஓகே கேமராலாம் எடுத்துமா? கேமராவே காணோம். வந்துச்சு. ஓகே ஓடுறா விட்டுச்சு. ஓடு அச்சமில்ல ஓடு பயன்படுத்துங்கள் அமாம் சோப். ஐயோ எந்த நேரத்தில் என்ன பேசுகிற மாதிரி ஓடுறா விடுச்சு. ஹோலி கோலி ஐயோ டேய் படுபாவிகளா நீங்களாம் எப்படி மாட்ட விட பார்த்தானுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? நல்ல வேலை போட்டான் பாரு ஒரு யூட்டர்னு. வராளே வந்துட்டாளே திறந்துடாதம்மா. எம்மா மாரியம்மா நீ சூனியம்மா எம்மா போயிடுமா எம்மா ப்ளீஸ்மா. போயிட்டா. அப்பாடா இப்போதான்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட் அந்த பேய் போயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ அப்படியே அலேக்கா வெளியே வந்துட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். ஓ இப்போ குனிய வர செய்யலாமா? எப்படி குனியுது? டேய் குனிடா. குஞ்சிட்டாங்க. ஓகே அங்கே திரும்ப துரத்துது. ஓடுறா வேண்டிச்சு. பின்னாடி திரும்பாமல் ஓடுறா. பின்னாடிலாம் பார்க்க வேணாண்டா ப்ளீஸ்ரா. ஹோலி கோலி. ஓகே குனிடா போடா. அப்பா போடி கிளவி போடி நாட்டு கிளவி. எம்மா டி ஒய் த பில்டிங் இஸ் லைக் திஸ். ஏன்டா மொழி வெளியே போடா. இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். ஒய் பில்டிங் இஸ் லைக் திஸ். டேய் ஏதாவது சொல்கிற போகிறேன். ஒரு யூடியூப் வியூஸுக்காக உயிரை விடுவியாடா டேய். ஐயோ இந்த மடப்பைகிட்ட மாட்டிக்கின்னு நான் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ முடியலடா. என்னது கேமரா? ஓ இப்போ சிசிடிவி கேமரா வேறு பார்க்குறான். இதை எடுத்து யூடியூப்பில் போடுவான். ஃப்ரெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட் சிசிடிவி கேமரா ஃப்ரெண்ட் பேய் வருது ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எடுத்து போடுவான் போல இருக்கு. அம்மா என்னங்க இந்த கிளவி இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்பா. ஆனால் அள்ளு இல்லைங்க எனக்கு அது ஓடி வரும்போது. எம்மாடி ஃபஸ்ட் டைம் ஓடி இருந்துச்சுல சத்தியமாக போயிட்டேன். சரியான பயம் அது. அப்பா க்ளோஸ்அப்பு ஏன்டா நார்மலாக பார்க்க பயங்கரமாக இல்லை. க்ளோஸ்அப்பு பொக்கப்பல்லோட காட்டுறானுங்க. கிளவி தான் காட்டுறானுங்களாம் பொக்கப்பல்ல வச்சு. ஓகே என்னது இது? டேய் என்னடா டேய் ஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட் திரும்ப பேய்கிட்ட மாட்டி விட்டானு. ஐயோ என்னோட என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு தெரியலையே. எங்க அந்த பேயின் பார்க்காத மாதிரி போனுவோங்க. கஷ்டங்க இதெல்லாம் கொஞ்சம். ஓகே வாங்க பார்த்துக்கலாம். ஐயோயோ பாட்டி யூட்டன் போடு பாட்டி. போட்டா ரைட்டே. ஒளித்திரு. அம்மா ஆத்தாடி என்னடா அது செருப்பா? என்ன செருப்படா டேங்க்கு சைஸில் இருக்கு. கிளவி போ. ஓகே அப்படியே போயிட்டு அடுத்து இங்கே போய் ஒளிஞ்சிடலாங்க. ஓகே கரெக்டான ஸ்பாட்டுடா சாமி. அடுத்து நேராக போகணுமா? கிளவி வராளே வா கிளவி வா வந்துட்டு போ. பார்க்குது திரும்பிச்சு போயிடலாங்க. ஓடுறா. ஐயோ பிளாக் பண்ணி விட்டானுங்க ஃப்ரெண்ட். டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க டேய்? அம்மா ஐயோ பேய் சத்தம் கிட்டங்க போதா? டே மறுபடியும் அதுக்கிட்ட தப்பிக்கணுமா? டே ஐயோ ஓடிடலான்னு பார்த்தா கொல்றாங்களே. ஓகே ஃப்ரெண்ட் டிவி பார்க்குது ஃப்ரெண்ட். ஏன்டி கிளவியே பாகியலட்சுமி சீரியலே முடிஞ்சு போச்சு அப்படின்னே சீரியல் பார்க்குற. கையல் சீரியலா பாரு நல்லா பாரு. என்னது அது வந்து டோரை மறைக்குது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்றாங்க. பேசாம திரும்ப போயிடலாமா? ரேடியோ கொடுக்க சொல்கிறான். கொடுத்துட்டேன். டிவி ஆஃப் பண்ணணுமா? ஓகே ப்ளக்கு புரிஞ்சு விட்டுலாம் இருங்க. ப்ளக்கு புரிஞ்சு வரா. கிளவியே இப்போ நீ டிவி பார்க்கக்கூடாது. போய் ரேடியோ கேளுப்போ. இளையராஜா பாட்டு ஓடுது பாரு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ நெஞ்சுக்குள்ள கேளுக்கு நல்லா கேளு. நல்ல வேலை ஃப்ரெண்ட் இளையராஜா பாட்டு போட்டு அதை திருப்பி விட்டு நம்ம இப்படியோ வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? திறக்க மாட்டேங்குது. இது திறக்குது. ஐயோ இது இந்த இடம்னாலே அது இருக்குங்க ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன ஃப்ரெண்ட் பண்ணுது கேட்கோ. ஒரு தடவைனா பரவாயில்ல 2 தடவை வச்சானு 3ஆவது தடவை வைக்கிறானுங்க ஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ணி தொலைணும்னு தெரியல ஃப்ரெண்ட் எனக்கு. என்னது இது? ஏய் ஒளிய விடுங்கடா. எப்படி ஒளிடுது? கண்ட்ரோல் குனிஞ்சு ஒளியணுமா? நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஒளிய மாட்டான்.
கமான் மேன் கமான். கேள்வி அப்படிக்கா போகுது. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒழிஞ்சிடலாம். சூப்பர் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சிட்டோம். கேள்வி நான் இங்கே இல்லை சொல்லி போட்டேன் பார்த்துக்க. வந்தேன் நினச்சிக்கோ அப்படியே புடலங்காய் மூக்கு மாதிரி இருக்குது பாரு, மூக்கில் பஞ்சு ஒன்று விட்டேன்னு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க, அந்த கிளவி வயசான கிளவி அப்படியே கட்டை எடுத்து மண்டையில் வச்சு நாக் அவுட் பண்ணுறது கூட எதுக்கு பயந்து ஓரான்னு தெரியல. நானாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறதா கட்டை இருக்குன்னு அப்படியே எடுத்து மண்டையில் போடு மன பங்குன்னு ரைட் அடிச்சு அதை மயக்கம் போட வச்சு அப்படி ஓடிடுவேன். இவனுங்க ரொம்ப பயந்து இது பண்ணுறான். ஓ இதை கட் பண்ணுமாங்க இந்த ஒயரை. இதுன்னு அது கட்டிங் பிளேடா? இல்லை இது வந்து குரோபாருங்க. இப்போ இந்த குரோபார் வச்சு நம்ம உடச்சி எதாவது கண்டுபிடிக்கணும் போல், அதை கட் பண்ணுறதுக்கு கத்தி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இவ வேற வராளே, கையை பாருங்களேன் அனகொண்டா சைஸில் இருக்குது. போ கிளம்பு. ஓகே இப்போ நான் எதை கட் பண்ணுவேன்? எங்கே இருக்குது? ஒன்றுமே காட்ட மாட்டுறானுங்களே, எதாவது காட்டி தொலைங்கடா. காட்டுறானுங்க சிசரு. சூப்பர் வீடிச்சு. கலகடா ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுறா நீ. சாவி கச்சிச்சு. டே எந்த சாவின்னு தெரியல இது வேற. இப்போ அதை வேற தேடணுமா? முழு குடிஞ்சுரா சாமி. எப்போ டைமிங்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா செத்துருப்போம். நான் செத்துருந்தாலும் சிரிச்சிருப்பீங்களே கமெண்டில். என் ஃப்ரெண்ட்ஸ் தப்புச்சேன் பார்த்தீங்களா? ஓகே, ஆனால் என்ன சாவின்னு தான் தெரில, பார்க்கலாம். ஓ இந்த சாவியா? எந்த சாவி இதுவா? ஓ இந்த சாவிங்க. ஓகே ஏதோ ஒன்று திறந்தாச்சு. எந்த சாவியாக இருந்தா நான் திறந்தாச்சில் போடா. ஓகே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. பெட்ரூமா பீரோவா? பீரோ பயத்தில் வளர்றேன். இதுனது சாவி. ஐயோ பார் இவனுங்க யாரா? ஐயா யார் பண்ணீங்களா? ஐயா அந்த கிளைக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க ஐயா. கிளையோட அசிஸ்டண்ட்டு போல இருக்கணுங்க. ஓகே இது வந்து இந்த சாவியா? ஓகே இதுக்குள்ளே வந்தோடனே என்ன கதை? ஏய் என்ன இது? ஐயோ திரும்ப ஒன்றுமா? ஐயோ ஓடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போப்போ என்னோட கம்பி தடிக்கிறீங்க டேய். ஓ சைடு கரெக்டான டேரக்ஷன். ஆமா கரெக்டான டேரக்ஷனில் வேறு ஓடணுமா? ஐயோ ஓடு நெஞ்சில் வலுவை கொண்டு ஓடு. இந்த கேமை ஏன் பாட்டுன்னு இத்தனை பேர் கேட்டிங்க இப்போ புரியுதுடா. என்னை பயமுத்தி என்னை அழுவு வச்சு பார்க்கணுன்னு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கடா. ஓகே ஓடு வீடிச்சு ஓடு. ஓகே ரைட்டு. நான் யாராவது டோர் இருக்கு. அப்பா தான் எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் வந்துருச்சுங்க. எஸ்கேப். எப்பா திரும்ப முதல்ல இருந்தா திரும்ப ரெட் கலர்னா கிளவி இருக்குமே. ஹலோ யார் பண்ணி தலை ஏன்பா கோணி கிடக்குது? ஓகே லெட்டர்லாம் படிக்க முடியாது பா, டைம் இல்லை எனக்கு. இன்னொரு லெட்ரு. ஏன்டா லெட்டராக வைக்கிறீங்க? நானா லவ்வாக பண்ணுறேன் யாரையாவது லெட்டராக கொடுக்குறீங்க. அடுத்து இது வழியாக பார்க்கணுமா? சாவி இருக்குங்க. ஓகே கை விட்டு எடுக்கிறான். டேய் கை அவ்வளோ தூரம் போகாதடா. அட மடையா, மடையானா இருப்பான் போல. ஐயோம்மா கை மாட்டிக்கிச்சா அவனுக்கு. க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆத்தாடி. கை விட்டனா க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே என்னது இது? ஐயோ அடா தலையில் ஏதோ சொருவி வச்சுருக்கானுங்க கண்ணில். ஐயோ என்ன இது? ஃப்ரெண்ட். ஓகே இது என்னது? டெஸ்ட்ராய் ஆல் ரெக்கார்டு, வாட் இஸ் இன் மைண்ட், சர்ஜரி. விக்கல் வருது. சாரிங்க விக்கல் வருதுங்க. அதான் பேசுறது சரி கட்டை வருது. விக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. அடப்பாவி அதை பண்ண போகிறானா? டே வேணாண்டா. டே கிளவி சாவச்சிலாம் விட்றா. நீ ஏன்டா பயப்படுற? இவன் கண்ணில் இந்த ஆணி அடிக்க போகிறானா? ஐயோ கண்ணை ஏங்க பார்க்க முடியாதவங்களாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு 10 செகண்டு. ஐயோ என்னாலே பார்க்க முடியும். ஐயோ குத்திட்டாடா. ஆடாடா டே வேணா கிளையோட கண்ணாடுறா. கண்ணில் அடிக்காதா? கனவா? இவன் அந்த கனவா? ஓடுற மூலம் இங்கே விட்டு கனவோ நினவோ. இனிமேல் இந்த கிளையை பார்க்குறேன், இந்த கிழவனை பார்க்குறேன்ற வேலையே வேணாம். உன் கோயிலை வீட்டுக்கு ஓடுற மூலம் மூக்கில் குத்தி பஞ்சர் பண்ணி விட்ருவோம் கோயிலை. ஏன்னா இது
கிழவனை பார்க்கணும், கைவியை பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், யூடியூப்பில் போனால் ஃபேமஸ் ஆகணுன்ட்டு. டேய் உங்கள் ஓடுறா முதல்ல, எம்மாடி ஓப்பன் த டோர்ரா. விடுதலை 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 இந்த கிளவிக்கிட்டு. ஆனால் கிளவி நல்ல கிளவிங்க, கனவுல வந்து மிரட்டி விட்டுருச்சு ஒத்துக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உயிரோட வெளியே போட்டுருச்சு பார்த்தீங்களா. அந்த மனசு இருக்கே கேள்வி, அந்த மனசு இருக்கே கேள்வி, நான் அதை பாராட்டுறேன். கிளவி வந்து வார்னிங் கொடுத்துச்சு, மாவனை இதுக்கப்புறம் நீங்கள் வந்தேன்னு ஏன் அவள் தான் ஒன்று மரியாதை அப்படின்னு நம்மளை வந்து பயமுத்தி தொத்தி விட்டுருச்சு. எம்மா சாமி செத்தாலும் இந்த ஏரியாவுக்கே வர மாட்டேன் நான், இந்த வீடு இல்லை இந்த ஏரியாவுக்கே வரோம், இல்லை இந்த ஊருக்கே வரல என்னை விட்டுருன்ற. நான் என் ஊர்லேயே சுற்றிக்கிறேன், என் ஊரை தாண்ட மாட்டேன் நான், போங்கடா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பட் இப்போ நம்ம அந்த யூடியூப் வீடியோ எடுத்துட்டோம், அதை யூடியூப்பில் போடுவோமா போட மாட்டோமான்னு தெரில. போடுவோம் தான் நினைக்கிறேன், போட்டு ஃபேமஸ் ஆக போகிறோம். ஏன்டா கஷ்டப்படுறதுலாம் நான் இந்த பேய்கிட்ட பயந்து. ஆனால் வந்து யூடியூப்பில் நீ போட்டு ஃபேமஸ் ஆக போகிறல கேம் கேரக்டர். டேய் நல்லா பழைய ஆள்றா நீ, ஏன்னா மச்சம் இருக்குது நல்லா, இங்கே மச்சம் வச்சுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவிங்க துரத்து தான் நம்மளை. டே வேணாண்டா ப்ளீஸ்ரா. கிளவி நான் டெலீட் பண்ணிடுறேன் வேணாம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இவனே டெலீட் பண்ணிடுவாந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளவி ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கானா. இந்தமாரி கனவு வருதுலாம் வந்து நீ பேய் வீட்டுக்கு போனாலும் அதனால தான் உனக்கு கனவு வருது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ டாக்டர் வந்து நீ வச்சிருக்க ப்ரூஃப்லாம் டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தடவை நினச்சி பார்க்கும்போது அவன் தலை வந்து வலிக்குதான் ஃப்ரெண்ட். ஓகே, சம்திங் இஸ் பிளாக்கிங் மீ அப்படின்றான். ஓகே சொல்லிட்டான் பார்த்தீங்களா. ஸோ இதான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த பேய் சம்மந்தப்பட்டமான விஷயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது நம்மளை கெட்ட கனவு வருது எல்லாம் வருதுன்னா அதை டெலீட் பண்ணிடணும். அதான் இப்போ டெலீட் பண்ண போகிறான். ஓகே டெலீட் பண்ணிடுறா சாமியை. அப்பா திருந்தி வாழ்கிறாங்க. டெலீட் பண்ணிட்டு இனிமேல் ஒரு கேஷுவல் பர்சனாக வாழ போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இனிமேல் கேஷுவாலிட்டியாக இருக்க போகிறான் ஃப்ரெண்ட். ஓகே டெலீட் பண்ணிட்டியா இல்லையாடா? எவ்வளோ நானும் வெயிட் பண்ணுவேன். டேய் தம்பி, கட்சினா என்ன இது கேம் பிளேவா? டேய் எவ்வளோ நான் டெலீட் பண்ணுவேன்? டேய் எவ்வளோ கேம் பிளேவா இது? நம்ம விளையாடணுமா இதுக்கப்புறம்? இருங்க மவுசு திருப்பி பார்ப்போம். ஆடா ஆமாங்க, நான் கட்சின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கு நல்லா தூங்குடா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டோம். கிளவி அசால்ட்டாக கிளவின்ட்டேன். கிளவிடா நம்மளை கொலை செய்ய திரும்ப, அதான் கார் அப்பயே பார்த்தோம்ல, திரும்ப வந்துட்டு நம்மளை கொலை செய்ய. அதானே பார்த்தேன், இந்த கிளவியாவது நம்மளை ஃப்ரீயாக உருதாவது. செத்துட்டோங்க நம்ம, அதாவது கேம் கழிச்சு நம்ம செத்துருவோம். அந்த கிளவி வந்து நம்மளை மர்டர் பண்ணிவிடுவோம் நினைக்கிறேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த கிளவியோட கொண்டையை பூச்சி செவுத்துல 2 இடிச்சா செத்து போகுது. அதுக்கேண்டா பயந்துட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் விடிஜி, பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஸோ இந்த கேம் பிளே எப்படின்னு சொல்லுங்கள். இந்த கேம் நிறைய பேர் கேட்டீங்க, ஒரு வேளை முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய்.